இந்த கணிதன் நம்ம ஆரம்பிக்கும் போதே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் டைம் தானு சார் கூப்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த கதையை கேளு, சூப்பராக இருக்கும், நீ பண்ணால் உனக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு படமாக அமையும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தானு சார் கிட்ட நான் உடனே சரி சார் அனுப்புங்க அப்படின்னு நெக்ஸ்ட் டேவே கேட்டோம். கேட்ட உடனே சந்தோஷம் வந்து கதை சொன்னோடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு, சரி பண்ணலாம். பட் எனக்கு என்ன இருந்ததுன்னா, சரி இவ்வளோ ஆக்ஷன் இவ்வளோ எந்த பேஸ்டாக போனால் நமக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. பட் சந்தோஷ் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் தானு சாருக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல டீம் அமைச்சு கொடுத்தாரு இந்த படத்தில். அரவிந்த் சார் ஆகட்டும், கேத்ரின், எல்லாமே சந்தோஷ் ஆகட்டும், எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரானரி டீம் அண்ட் ஒரு நல்ல காஸ்டிங் உள்ள ஒரு படமாக அமைச்சு கொடுத்தாரு. அண்ட் தானு சார் கண்கள் மட்டும் எனக்கு தரல, எனக்கு என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் ஈட்டி, அந்த படமும் தானு சார் தான் தந்தார். ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தானு சார். சிவமணி சார் பற்றி சொல்லியாங்க. இது சிவமணி சாருக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஒரு சேரிட்டி மேட்ச் நடந்துட்டு இருந்தது, கிரிக்கெட் சேரிட்டி மேட்ச். அப்போ என் அப்பாவும் ஆடிட்டு இருந்தாரு அந்த டீமுக்காக. ஸோ இந்தியன் டீமும் இவங்க தமிழ் ஆக்டர்ஸும் எல்லாமே சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே மேட்சை பார்த்துட்டு இருந்தாங்க. மேட்சை பார்த்துட்டு ஓவர் 6க்கு எல்லாருமே கை தட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் எல்லாம் ஃபுல்லாக என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக சிவமணி சார் மாதிரியே இருந்தது. சடனாக என்னமோ எடுத்து வாசிக்கிறாரு, சடமாக அது தூக்கி போடுறாரு, அதுக்கப்புறம் நடுவில் வந்து தண்ணி குடிக்கிறாரு, தண்ணி குடிச்சிட்டு எதமோ பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் மட்டும் வாசிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாம் பார்க்கும்போது நான் செம்மையா இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நான் சிவமணி சாரோட பிக்கெஸ்ட் ஃபேன் ஆகிட்டேன். நான் வீட்டுக்கு போன உடனே என் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ட்ரம்ஸ் வாங்கி ஆகணும், நானும் ஒரு ட்ரம்ஸ் பிளேயராக போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ட்ரம் செட் போய் வாங்கினேன். ஸோ அது வாங்கினதுலேருந்து கழுவி ஊற்றினாங்க என் வீட்டில். ஒன்றுமே வரல, ஒன்றும் வாசிக்கவும் தெரியல. அதை உட்காந்துட்டு டெய்லி காலையில டம்மு நச்சுக்கிட்டு இருப்பேன், நமக்கு வரவே வராது. அண்ட் இன்னைக்கு அவரோட ஒரு படம் பண்ற நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஹ்மான் சார், முருகதாஸ் சார், நீங்க வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே நீங்க எல்லாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கீங்க. நான் சினிமாவில் ஒரு ஆக்டரா வரணும் அப்படின்னு நினைக்கும் போதே உங்க படம்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தவன், உங்க படம்லாம் பார்த்து தான் நான் வந்தேன். இன்னைக்கு எல்லாருமே என் படத்துக்கு சப்போர்ட் பண்றீங்க, நீங்க பிளஸ் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.